عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلن تجد له وليا مرشدا أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له هو الأول والآخر والظاهر والباطن الكبير المتعال وأشهد أن محمدا عبد الله ورسوله الذي أيده بالمعجزات الظاهرة والآيات الباهرة وزينه بأشرف الخصال وسلم تسليما كثيرا وبعد. قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قال النبي صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وفي رواية وكل ضلالة في النار. விரிந்த விண்ணையும் பரந்த மண்ணையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ஏக வல்லோனான அல்லாஹுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் எம் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் உயிரும் மேலான எமது முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்துயர்ந்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், இன்று வரையிலும் அல்லாஹுடைய மார்க்கத்தை அதனுடைய தூய்மை வடிவமாக தூய்மை தன்மையோடு எடுத்து நடக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம்களின் மீதும் அல்லாஹுடைய அன்பும் ஆதரவும் பாசமும் பரிவும் நேசமும் நெருக்கமும் உண்டாகட்டுமாக. கண்ணியமிகு சகோதரர்களே, இத்தகில்லா ஹைசுமா குந்த், எந்த நிலையிலும் எந்த சந்தர்ப்பத்திலும் தனிமையில் ஒரு அறைக்குள் இருந்தாலும் சரி, வெளியிலே மக்களுக்கு மத்தியில் பகிரங்கமாக இருந்தாலும் சரி, உள்ளும் புறமும் ஒன்றாய் அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் இறையச்சமான வாழ்வும் இஹ்லாஸான அமலும் தான் எமக்கு நிலையான நிச்சய வெற்றியை இவ்வுலகிலும் மறு உலகிலும் பெற்றுத்தரும் என்ற உபதேசத்தை உங்கள் மத்தியில் முன்வைத்தவனாக. கண்ணியமிகு சகோதரர்களே, இன்றைய இந்த ஹுத்பா உரையின் வாயிலாக நமது சமூகத்திலே மழுங்கி போன ஒரு பாவம் ஒன்றுதான் துருவி ஆராய்தல். இந்த துருவி ஆராய்தல் என்பதை பாவமாக சொல்வதற்கு முன்னால், இது பற்றி நான் பேசுவதற்கு முன்னால், சில அம்சங்களில் துருவி ஆராய்தலை இஸ்லாம் கட்டாயமாக்கியுள்ளது. சில அம்சங்களுக்கு துருவி ஆராய வேண்டும். ஆனால் நான் இப்போது அந்த அம்சங்களை பேசுவது கிடையாது. நான் துருவி ஆராய்தல் என்ற தலைப்பில் பேசப்படக்கூடிய அம்சம் என்னவென்று சொன்னால், அவைகளை நான் பின்னால் உங்களுக்கு வழங்குவேன். முதலாவது, இந்த துருவி ஆராய்தல் என்ற வார்த்தையை பொறுத்தவரையில் இதற்கு நான் புதிய ஒரு வரைவிலக்கணம் உங்களுக்கு சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நமது சமூகத்திலே வளமையாக இருக்கக்கூடிய ஒரு விடயம் தான் இது. இருப்பினும் அறிஞர்கள், அரபிய இலக்கியலாளர்கள் இதற்கு வழங்கிய வரைவிலக்கணை நாங்கள் உங்களுக்கு மத்தியில் முன்வைக்கிறேன். முதலாவது, இந்த துருவி ஆராய்தல் என்பதற்கு அரபியிலே சொல்லுவார்கள் அத்தஜஸ்ஸுஸ். அத்தஜஸ்ஸுஸ் என்று சொன்னால் அல் பஹ்து அன் பவாத்தினில் உமூர், இரகசியமான அந்தரங்கமான விஷயங்களை தேடுவது, துருவுவது. அப்படி என்று சொன்னால் அந்த விடயம் வெளிப்படையாக இருக்காது, மறைமுகமாக இருக்கும். அதனை துருவுவது, தேடுவது, ஆராய்வது என்பதற்கு அத்தஜஸ்ஸுஸ் என்று சொல்லும். இப்போ இது இன்னும் உங்களுக்கு விளக்கமாக சொல்லுவோம்னு சொன்னால், இப்போ நாங்கள் உளவாளி என்று சொல்லுவோமே, அரபியிலே உளவாளி என்று சொல்லுவார்கள் அல் ஜாசூஸ். இந்த தஜஸ்ஸுஸ் என்ற வார்த்தையிலிருந்து வந்ததுதான் அல் ஜாசூஸ். உளவாளி என்று சொன்னால் ஸ்பை என்று நாங்கள் சொல்லுவோம். ஒரு நாட்டினுடைய அரசாங்கத்தினுடைய இறைமையை தாண்டி அந்த நாட்டினுடைய ரகசியங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நபருக்கு தான் நாங்கள் ஸ்பை என்று சொல்லுவோம். அந்த நபருக்கு அரபியிலே சொல்லுவார்கள் அல் ஜாசூஸ், துருவி தகவல்களை சேமிக்கக்கூடியவர், ஆராயக்கூடியவர். இப்ப இதனை நாங்கள் இந்த சொல்லுக்கான விளக்கத்தை பார்த்துட்டோம். இஸ்லாமிய விளக்கம் ரீதியாக இந்த துருவி ஆராய்தல் என்று சொன்னால், இமாம் இப்னு அத்தீர் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர், இவர் தனது புத்தகத்திலே கிதாபு அன் நிஹாயா என்று சொல்லக்கூடிய, இவர் எப்படிப்பட்ட அறிஞர் என்று சொன்னால், அல் குர்ஆனில் ஹதீஸில் வரக்கூடிய அரும் சொற்களுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு அறிஞர். இவர் சொல்லுகிறார், அத்தஃப்தீஷு அன் பவாத்தினில் உமூர், மனிதர்களுடைய மறைவான ரகசியமான அம்சங்களை துருவுவது என்று சொல்லிவிட்டு அவர் முடிக்காமல் இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்கிறார். என்னவென்று சொன்னால்,
இந்த துருவி துருவி ஆராய்தல் வந்து அக்தருமா யுகாலு ஃபிஷர், மனிதர்களுடைய இரகசியமான பகுதிகளை துருவது, அதிலும் குறிப்பாக பெரும்பாலும் மனிதர்களுடைய மோசமான கெட்ட பகுதிகளை துருவது. இப்ப இதனை நாங்கள் இன்னும் விளங்குவதாக இருந்தால், பொதுவாக ஒரு மனிதனிடத்தில் 2 பண்புகள் இருக்கும். ஒன்று மஹாசினுல் குல்க், நல்ல பண்புகள், இன்னொன்று மசாவி, கெட்ட பண்புகள். மனிதனுடைய இயல்பு கரீசா, இயற்கை தன்மை என்னவென்று சொன்னால், எப்போதும் மற்ற மனிதனிடத்தில் இப்படி நல்லதை பார்க்க மாட்டான். அவன் என்ன நலவு செய்கிறான், அவன் என்ன நல்ல வேலை செய்கிறான், என்ன நலவுகள் செய்கிறான், நல்லதை துருவ மாட்டான். மனிதனுடைய இயல்பு என்னவென்று சொன்னால், எப்போதும் அந்த மனிதனுடைய மற்ற மனிதனுடைய கெட்ட பகுதிகளை தான் துருவான். அப்ப இமாம் இப்னு அஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர் சொல்கிறார்கள், இந்த துருவி துருவி ஆராய்தல் என்பது மனிதர்களுடைய மறைத்து வைத்திருக்கக்கூடிய கெட்ட இரகசியமான மோசமான பகுதிகளை துருவது. இவைகள் விளக்கும். அப்ப கண்ணியமிகு சகோதரர்களே, இப்ப நாங்க அல் குர்ஆனுக்கு வருவோம். அல்லாஹு தஆலா அத்தஜஸ்ஸுஸ் தொடர்பாக, இந்த துருவி துருவி ஆராய்தல் தொடர்பாக எங்கேயாவது குறிப்பிடுகிறார் என்று பார்த்தால், சூரா ஹுஜராத்தை எடுத்து பாருங்க. சிறிய சூரா, அற்புதமான சூரா. ஒவ்வொரு சமூகம் கொண்டிருக்க வேண்டிய ஒரு சமூக முன்னேற்றத்திற்கு, ஒரு தனி மனித மாற்றத்திற்கு, இந்த சமூகம் சிறந்த பாதையில் முன்னேறுவதற்கான ஒவ்வொரு விடயங்களையும் அடியடியாக சொல்லக்கூடிய ஒரு சூரா தான் சூரா ஹுஜராத். கட்டாயம் எடுத்து வாசிச்சு பாருங்க. அந்த சூராவினுடைய 12வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், லா தஜஸ்ஸசு, துருவி துருவி ஆராயாதீர்கள். அப்ப இந்த இடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்ல வரக்கூடிய நோக்கம் என்னவென்று சொன்னால், அத்தஜஸ்ஸசு வததப்பஉல் அவ்ராத், மனிதர்களுடைய இரகசியமான மறைவான, அவர்கள் மறைத்து வைத்திருக்கக்கூடிய அம்சத்தை துருவது. இப்ப எங்களுக்கு இன்னும் ஒரு கேள்வி வரும். என்னவென்று சொன்னால், மனிதன் எதை மறைத்து வைத்திருப்பான், எதை ரகசியமாக வைத்திருப்பான்னு சொன்னால், சில அம்சங்களை நாங்கள் எடுத்துக்கிறோம். ஒன்று வந்து அவனுடைய பாவங்களை அவன் மறைத்து வைத்திருப்பான், யாரோடும் பகிர்ந்து கொள்ள மாட்டான். இன்னும் ஒன்று அவனுடைய வாழ்க்கையில் நடந்த சில மோசமான அனுபவங்கள், வெளியே சொன்னால் ஏதும் பிரச்சனை வந்து விடுமோ அப்படியான சில அனுபவங்களை உள்ளத்தில் பூட்டி வைத்திருப்பான், யாரோடும் பகிர்ந்து கொள்ள மாட்டான். இன்னும் சில அம்சங்கள், வெளியிலே தெரிந்தால் நான் இப்படிப்பட்டவனா என்று மக்கள் என்னை தவறாக எண்ணி விடுவார்களே, அப்படியான சில அம்சங்களை உள்ளத்தில் பூட்டி மறைத்து வைத்திருப்பான், யாரோடும் அதனை பகிர்ந்து கொள்ள மாட்டான். அப்ப இதற்கு நாங்கள் சேர்த்து செல்லக்கூடிய ஒரே பெயர் என்ன? மானம். என்னது? மானம் என்று சொல்லுவோம். அப்ப இந்த தலைப்பு மொத்தமாக சொல்லக்கூடிய அம்சம் என்னவென்று சொன்னால், ஒரு மனிதனுடைய மானத்தை துருவ வேண்டாம். அப்ப அல்லாஹு தஆலா தஜஸ்ஸுஸ் என்ற வார்த்தையில் சொல்ல வரக்கூடிய எங்களுக்கான விளக்கம் என்னவென்று சொன்னால், அல்ஹாரு ஸராயிர், ஒரு மனிதனுடைய மானத்தை துருவது, அவனுடைய ரகசியத்தை வெளிப்படுத்துவது. இந்த வார்த்தைக்கான முழுமையான விளக்கத்தை நாங்கள் பார்த்து விட்டோம். அப்படி என்று சொன்னால், இப்போது நாங்கள் ஒரு தெளிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். என்னவென்று சொன்னால், ஒரு மனிதனுடைய மானத்திற்கு, முஸ்லீம் அல்ல, ஒரு மனிதனுடைய மானத்திற்கு இந்த தீனிலே, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் என்ன கண்ணியம், என்ன பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஒரு முஸ்லீம் கட்டாயம் தெரிந்து கொண்டால்தான் இந்த தலைப்பை சரியாக புரிந்து கொள்ள முடியும். பாருங்கள், ஒரு ஹதீஸை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், குல்லு உம்மத்தின் முஆஃபா, என்னுடைய சமுதாயத்தில் அனைவருக்கும் பாவ மன்னிப்பு வழங்கப்படும், இல்லல் முஜாஹிரீன், பாவங்களை பகிரங்கப்படுத்துபவர்களை தவிர. அல்லாஹ்வுடைய தூதர் மேலும் சொல்கிறார்கள், வைன்ன மினல் ஜிஹார், பாவங்களை பகிரங்கப்படுத்தல் என்று சொன்னால், ஐயஅமல ரஜுலு பில்லைலி அமலன், இரவிலே ஒரு மனிதன் யாருக்கும் தெரியாமல் ஒரு பாவத்தை செய்கிறான் தனிமையில். அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? அவன் செய்யக்கூடிய பாவத்தை யாருக்கும் தெரியாமல் திரை போட்டு மறைக்கிறான். ஆனால் இந்த மனிதனோ என்ன செய்கிறான்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொல்கிறார்கள், இந்த மனிதன் என்ன செய்கிறான்? அடுத்த நாள் காலை பொழுது அடைந்தவுடன் அமில்துல் பாரிஹத கதா வ கதா, தன்னுடைய நண்பனிடத்திலோ இன்னும் ஒரு இடத்திலோ, நான் இவ்வாறு இரவிலே இப்படி ஒரு பாவம் செய்தேன் என்று தன்னுடைய பாவத்தை, தன்னுடைய மறைவை என்ன செய்கிறான்? வெளிப்படுத்துகிறான். நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு மனிதன் எதை மறைத்து வைத்திருப்பான்? அசிங்கங்களை. தன்னுடைய அசிங்கத்தை, தன்னுடைய மானத்தை தானாவே என்ன செய்கிறான்? மற்றவர்களிடம் அவன் சொல்லுகிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், அல்லாஹ்வோ இவன் செய்த பாவத்தை யாருக்கும் தெரியாமல் திரை போட்டு மறைத்தான். இவன் என்ன செய்கிறான்? அல்லாஹ் இட்ட திரையை கிழித்து இவனுடைய பாவத்தை இவனே வெளியிலே சொல்லிவிட்டான். இப்படிப்பட்டவனுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்காது. அப்ப கண்ணியமிகு சகோதரர்களே, ஒருவன் தான் செய்யக்கூடிய பாவம் தன்னுடையது, என்னுடைய மானம் என்னுடையது, என்னுடைய பாவம் என்னுடையது, என்னுடைய மானத்தை, என்னுடைய பாவத்தை, என்னுடைய மறைவை, என்னுடைய அசிங்கத்தை வெளியே சொல்வதையே இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிற போது, மிக பெரும் பாவமாக கண்டிக்கிற போது, மற்ற மனிதனுடைய பாவத்தை துருவது, மற்ற மனிதனுடைய அந்தரங்கமான விஷயத்தை தேடுவது, அதை பற்றி பேசுவது மின்பாபி அவுலா, எவ்வளவு பெரிய பாவம் என்பதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு செய்தி. இரண்டாவது செய்தியை பாருங்கள்.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் வீட்டில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். மித்ரன் கையிலே ஒரு சீப்பை வைத்துக் கொண்டு, யுரஜ்ஜுல் பிஹி ரஅஸா, தலை வாரக்கூடிய ஒரு சீப்பை வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வீட்டிலிருந்து தலை வார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த நேரத்தில் ஒரு மனிதர் என்ன செய்கிறார், அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வீட்டினுடைய வாசலினுடைய ஓட்டை வழியாக எட்டி பார்க்கிறார். இது ஆரம்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு விளங்கவில்லை. பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்து விடுகிறார்கள். பார்த்துவிட்டு அந்த மனிதனிடம் சொல்கிறார், லவ் அஅலமு அன்னக தந்ததிருனி, நீ இப்படி ஓட்டையால பார்ப்பது எனக்கு முன்னாடி தெரியுமாக இருந்தால் லதஅன்து பிஹி ஐனைக், இந்த சீப்பால உன்னை கண்ணை குத்தி இருப்பேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதருக்கு எச்சரிக்கிறாங்க. எச்சரிச்சுட்டு ஒரு விடயத்தை சொல்கிறாங்க, இன்னமா ஜஅலல்லாஹுல் இத்ன மின் அஜலில் பஸர், இப்படி பார்வைகள் நுழைந்து விடக் கூடாது என்பதற்காகத்தான் அனுமதி கேட்டு நுழைய வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அப்படி என்று சொன்னால் வெறும் பார்வை ஒரு வீட்டுக்குள் நுழைந்தது பிரச்சனை கிடையாது. பிரச்சனை என்ன, என்னுடைய வீட்டில் நான் மறைவாக இருப்பது என்னுடைய ரகசியம், என்னுடைய அந்தரங்கம், என்னுடைய ரகசியத்தை, என்னுடைய அந்தரங்கத்தை நீ எப்படி உற்று பார்ப்பாய்? அப்படி என்று சொன்னால் எம்முடைய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் மற்ற மனிதனுடைய ரகசியத்தில் ஒரு தவறான பார்வை கூட விழுந்துவிடக் கூடாது. அப்படி என்று இஸ்லாம் சொல்கிறேன் சொன்னால் மற்ற மனிதனுடைய குறைகளை சுருவது, மற்ற மனிதனுடைய குறைகளை தேடுவது எவ்வளவு பெரும் பாவம் என்பதை பாருங்கள். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை பாருங்கள், எவ்வளவு அழகான மார்க்கம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுக்கு நலவு கிடைக்க வேண்டும் என்பதில் உச்சகட்டமான விஷயங்களை சொல்லிக்கிறாங்க. ஒரு மனிதனுக்கு கெட்டது நடந்துவிடக் கூடாது என்பதிலும் உச்சகட்டமான சில செய்திகளை சொல்லிக்கிறாங்க. பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தொழுநோயார்கள், இந்த வெண்குஷ்டம் வந்தாக்களுக்கு தானே வெள்ளை வெள்ளை நிறத்திலான நோய், அப்படி வந்தாக்களே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க உற்று பார்க்காதீங்க, அந்த உற்று பார்க்காதீங்க. உத்து பார்த்தா அவங்க நினைப்பாங்க என்னல்ல ஏதாவது குறை இருக்குமோ, ஒரு பார்வை கூட தவறா வைத்திருக்கூடாது. அதே நேரம் நீங்க அங்கிட்டு பக்கத்தை எடுத்து பார்த்தா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்கள் வீட்டில் நீங்கள் கறியாக்கினால், கறி ஒரு சிம்பிளான விஷயம், கறியாக்கினால் அந்த கறியில கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தண்ணியை சேருங்க, அந்த தண்ணியை சேருங்க, டேஸ்ட் போய்த்திரும், ஆனா அடுத்த வீட்டுக்கு கொடுக்கலாம். ஒரு 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 வீட்டிலே ஒரு அடுப்பங்கரையில் ஒரு சட்டியில் வேகக்கூடிய கறிக்கு அல்லாஹ்வுடைய தூதர் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிறாங்க. அதிலும் கூட மற்ற மனிதனுடைய நலவை பார்க்கிறார் சொன்னால் இஸ்லாத்தில் மற்ற மனிதர்களுடைய விடயத்தில் எந்த அளவுக்கு இஸ்லாம் கண்ணியம் கொடுத்திருக்கிறது, அந்த அவனுடைய மானத்தினுடைய விடயத்தில் எவ்வளவு பெரும் முக்கியத்துவம் கொடுக்கிறது என்பதை இந்த செய்திகள் எங்களுக்கு உணர்த்தும். இன்னும் ஒரு செய்தியை உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணவன்மார்களுக்கு ஒரு விடயத்தை தடை செய்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கணவன்மார்களுக்கு என்ன பண்ணி சொன்னால், நஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐ யத்ருக ரஜுல் அஹ்லஹு பில்லைல், இரவு நேரத்தில் ஒரு மனிதன் பயணம் செய்கிறார். பயணம் செய்துட்டு லேட் நைட்ல வாரார். இரவு நேரத்தில் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அப்படி இரவு நேரத்தில் நீங்கள் உங்களுடைய வீட்டிற்கு வந்து தகவல் அறிவிக்காமல், நான் வீட்டுக்கு வருகிறேன் என்று தகவல் அறிவிக்காமல் திடீர்னு வந்து கதவை தட்ட வேண்டாம் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஏன் தட்ட வேண்டாம் என்று சொல்றதுக்கு ரெண்டு காரணம் சொல்றாங்க. என்ன சொன்னால், யதஹவ்வனுஹும் அவ் யல்தமிசு அதராத்திஹிம், உங்களுடைய வீட்டில் இருப்பது உங்களுடைய மனைவி, நான் கட்டிய வீடு, என்னுடைய குழந்தைகள், என்னுடைய மனைவி வீட்டில் இருக்கிறது. உங்களுடைய வீட்டுக்கு நீங்கள் வருவதாக இருந்தாலும் அனுமதி கேட்டு வர வேண்டும் என்று சொல்கிறது. ஏன்னு தெரியுமா? யதஹவ்வனுஹும், அவர்கள் மோசடி செய்து விடுவார்களோ என்ற எண்ணத்தில், அல்லது அவ் யல்தமிசு அதராத்திஹிம், அவர்களுடைய குறைகளை தேட வேண்டும் என்ற எண்ணத்தில் கணவன்மார்களே திடீரென்று வந்து உங்களுடைய வீட்டு கதவுகளை தகவல் அறிவிக்காமல் தட்டி விடாதீர்கள் என்று சொன்னால், கண்ணியமிகு சகோதரர்களே, ஒரு கணவன் மனைவிக்குள் என்ன மறைவு இருக்கிறது, என்ன ஒரு மறைவு இருக்க போகிறது? அப்படி இருந்தும் கூட மனைவி சில அம்சங்களை மறைத்து வைத்திருப்பார், இந்த குறை என்னுடைய கணவனுக்கு தெரியக்கூடாது என்று. கணவன் சில அம்சங்களை மறைத்து இருப்பான். அந்த கணவன் மனைவியாக இருந்தாலும் கூட, உன்னுடைய மனைவியாக இருந்தாலும் கூட, உன்னுடைய மனைவியினுடைய குறையை நீ திடீரென்று வந்து என்ன செய்யக்கூடாது, ஆராய்ந்து விடக்கூடாது. திடீரென்று வந்து நீ என்ன செய்து கூடாது, அவர்களை நீ இதாக்கி உற்று பார்த்திடக்கூடாது. அப்படி என்று இஸ்லாம் சொல்லுகிறேன்னு சொன்னால், அப்ப கண்ணியமிகு சோதர்களே, ஒரு கணவன் மனைவி விடயத்தில் இப்படி சொல்லுகிறேன் என்றால், மற்ற மனிதனுடைய குறைகளை தேடுவது, அவைகளை ஆராய்வது எவ்வளவு பெரும் பாவம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு குர்ஆனிய வசனத்தை சொல்கிறேன். இந்த வசனம் ஒன்று எங்களுக்கு போதும், மற்ற மனிதர்களுடைய எல்லா அம்சங்களும் எங்களுடைய உள்ளத்தில் எவ்வளவு கண்ணியமான என்பதை தெரிந்து கொள்வதற்கு. அல்லாஹு தஆலா சூரா நூறுடைய 58வது வசனத்திலே குறிப்பிடுகின்ற போது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, லியஸ்தஅதினுக்குமுல்லதீன மலக்கத் ஐமானிக்கும் லியஸ்தஅதினுக்குமுல்லதீன மலக்கத் ஐமானுக்கும் வல்லதீன லம் யப்லுகுல் ஹுலும மின்கும், ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு வழக்கரம் சொந்தமாக்கப்பட்ட உங்களுடைய அடிமைகள். இன்னும் ஒன்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான்,
உங்களுடைய பருவ வயதை அடையாத உங்களுடைய குழந்தைகள். இப்ப நாங்கள் வாழக்கூடிய காலங்களில் இந்த அடிமைத்தனம், அடிமைத்துவம் இல்லையே, ஸ்லேவரி அந்த சிஸ்டமே இப்ப இல்ல. இப்ப அடிமை சிஸ்டம் இல்ல. அப்ப எங்களுக்கு அது தேவையில்லை. எங்களுக்கு தேவையானது என்னது? அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்களுடைய பருவ வயதை அடையாத குழந்தைகள். பருவ வயதை அடையாத குழந்தைகள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நோக்கத்தை பாருங்கள். ஒரு முமையிஸ், அரபியில சொல்வார்கள் முமையிஸ் என்று சொன்னால், அதாவது எல்லா விதமான நன்மைகள் தீமைகள் எல்லாவற்றையும் அறிந்த குழந்தைக்கு சொல்வார்கள், பருவ வயதை அடைந்த குழந்தைக்கு. ஆனால் பருவ வயதை அடையாத குழந்தை என்பது எந்த ஒரு நன்மை தீமை எந்த ஒரு விஷயங்களையும் பெரும்பாலும் அறிந்திருக்காது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே, உங்களுடைய பருவ வயதை அடையாத உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய அறைக்குள் நுழைய வேண்டும் என்றால் இந்த 3 நேரத்தில் அனுமதி கேட்டுத்தான் நுழைய வேண்டும். என்ன நேரம் அது? மின் கபிலி ஸலாத்தில் ஃபஜ்ர், ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னால் உள்ள நேரம். நீங்கள் உறங்கி உங்களுடைய ஆடைகள் எல்லாம் அப்படியான இருக்கக்கூடிய நேரத்தில், நீங்க அந்த ஃபஜ்ருக்கு முன்னால் உள்ள நேரத்தில் உங்களுடைய குழந்தை உங்களுடைய அறைக்கு வர வேண்டும் என்றால் அனுமதி கேட்டுத்தான் நுழைய வேண்டும். பருவ வயது அடையாத குழந்தை. இரண்டாவது நேரம் லுஹருடைய நேரம், நீங்கள் ஆடைகளை கலந்து ரெஸ்ட் எடுக்கக்கூடிய அந்த நேரத்திலே அவர்கள் வர வேண்டும் என்றாலும் அனுமதி கேட்டு நுழைய வேண்டும். மூன்றாவது நேரம் மின் பஅதி ஸலாத்தில் இஷா, இஷா தொழுகைக்கு பின்னால் உள்ள நேரம். இந்த 3 நேரத்தில் உங்களுடைய பருவ வயதை அடையாத குழந்தையும் உங்களிடத்தில் வர வேண்டும் என்றால் அனுமதி கேட்டு தான் நுழைய வேண்டும் என்று சொன்னால், அந்த நேரத்தில் இஸ்லாம் சொல்லக்கூடிய நோக்கம், அந்த நேரத்தில் ஒரு தாயினுடைய குறையை ஒரு குழந்தை பார்த்து விடக்கூடாது. அந்த நேரத்தில் ஒரு தந்தை எப்படி இருப்பார், அந்த தந்தையினுடைய குறையை ஒரு குழந்தை பார்த்து விடக்கூடாது என்று சொல்லி இஸ்லாம் எவ்வளவு அழகாக இந்த சட்டங்களை சொல்லுகிறது என்று சொன்னால், குடும்பத்துக்குள்ளே இப்படியான சட்டங்கள் என்று சொல்கின்ற போது மற்ற மனிதர்களுடைய குறைகளை தேடுவது, அவைகளை ஆராய்வது, அவைகளை துருவது என்பது எவ்வளவு பெரும் பாவமான அம்சம் என்பதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப கண்ணியமிகு சகோதரர்களே, இந்த செய்தி அனைத்தும் உணர்த்தும் எங்களுக்கு என்ன? ஒரு மனிதனுடைய மானம் என்பது கண்ணியமானது, அது பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் களங்கம் வந்துவிடக் கூடாது. இப்ப நாங்க எங்களுடைய தலைப்பினுடைய அடுத்த கட்டமாக, அதாவது இந்த துருவி ஆராய்தல் என்ற பண்பை நாங்கள் உள்ளத்திலே கொண்டிருந்தோம் என்று சொன்னால் எப்படியான விளைவுகளை தீங்குகளை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கண்டுகொள்வோம். அவ்வாறு தஜஸ்ஸுஸ், துருவி ஆராய்வதனுடைய தீங்குகள். முதலாவது அம்சம், ஒரு மனிதன் எப்போதும் மற்ற மனிதனுடைய குறையை, அவனுடைய மானத்தை, அவனுடைய தேவையில்லாத அம்சங்களை அவன் துருவானாக இருந்தால், முதலாவது அம்சம், நிம்மதி எங்களுடைய உள்ளங்களிலிருந்து எடுக்கப்பட்டுவிடும். என்ன செய்யப்படும்? நிம்மதி எங்களுடைய உள்ளங்களிலிருந்து எடுக்கப்பட்டுவிடும். கனிமி சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள். இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு நிம்மதி என்பது மிக மிக முக்கியம். ஒரு மனிதனுடைய ஆக பெரும் நிம்மதி என்பது ஒரு தூக்கம். ஒரு நிம்மதியான தூக்கம் என்பது அவனுடைய மிக பெரும் நிம்மதி. ஆனா இந்த துருவி ஆராயிற பண்பு எங்கள்கிட்ட இருந்தா தூக்கமும் இல்லாம போயிட்டு. எப்படி தெரியுமா? அடுத்த வீட்டுல சின்னதோரு சத்தம் கேட்டாலும் அந்த சத்தம் என்னன்னு தெரியும் வரைக்கும் இவருக்கு தூக்கம் வராது. அது சாதாரண ஒரு சின்ன சத்தமாய்க்கும், ஆனா அந்த சத்தம் என்னவென்று தெரியும் வரைக்கும் அவருக்கு தூக்கம் வராது. அதனால் தான் இமாம் ஹஸன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொல்லக்கூடிய அறிஞர் ஒரு அழகான வார்த்தை சொல்கிறார், மின் அலாமாத் இஅராதில்லாஹி தஆலா அனில் அப்த் ஐ யஜஅல ஷுக்லஹு ஃபீமா லா யஅனி. இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனை வெறுக்கிறான், ஒரு மனிதனை புறக்கணிக்கிறான். அவனோடு அல்லாஹ் தஆலாவுக்கு தொடர்பு விடுவதற்கு விருப்பம் இல்லை, அவனை புறக்கணிக்கிறான் என்று சொன்னால் அதற்கான அடையாளங்கள் ஒன்று என்னவென்று சொன்னால் ஐ யஜஅல ஷுக்லஹு ஃபீமா லா யஅனி, அவனுக்கு பொருத்தமில்லாத விடயத்தில் அவனை ஈடுபடுத்துவது. சிந்தித்து பாருங்கள், இது ஒரு அல்லாஹ்வுடைய தண்டனையா? இப்ப நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம் அல்லாஹ்வுடைய தண்டனை என்று சொன்னால் அனர்த்தங்கள், இது போன்ற அம்சங்கள், வானங்கள், மலைகள், இது மாதிரி அம்சங்களை கொண்டுதான் அல்லாஹ் தஆலாவுடைய அதாபு வரும் என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அதாபுகளில் ஒன்று என்ன தெரியுமா? மற்ற எப்போதும் நாங்கள் எங்களை பற்றி சிந்திக்காமல் மற்ற மனிதர்களை பற்றி, அவர்களுடைய குறைகள், அவர்கள் என்ன செய்கிறார்கள் அதைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறோமா? நினைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் விரும்பாத, அல்லாஹ் வெறுக்கக்கூடிய பாதையில் நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எனவே கனிமிகு சகோதரர்களே, இந்த துருவி ஆராய்தல் என்ற பண்பை நாங்கள் உள்ளத்தில் சுமந்தால் நிம்மதி இந்த உலகத்தில் பிளந்து விடுவோம், மறுமையிலும் பிளந்து விடுவோம். இரண்டாவது அம்சம் கனிமிகு சகோதரர்களே, நிசியானு நஃப்ஸ். துருவி ஆராயக்கூடிய பண்பு எங்களிடத்தில் இருந்தால் எங்களை நாங்கள் மறந்து விடுவோம். என்ன செய்து விடுவோம்? எங்களை நாங்கள் இந்த உலகத்தில் அல்லாஹ் தார மிகப்பெரிய தண்டனைகள் ஒன்று தன்னிலை மறந்து போதல். தன்னிலை மறந்து போதல் என்பது அல்லாஹ்வுடைய மிக பெரும் தண்டனைகள் ஒன்று. அதனை நாங்கள் லேசில் உணர மாட்டோம்.
சிந்தித்து பாருங்கள், தன்னிலை மறத்தல் என்று சொன்னால் எப்போதும் ஒரு மனிதன் மற்றவர்களுடைய குறைகள், மற்றவர்களுடைய அவன் என்ன செய்கிறான், இது மாதிரி அம்சங்களை பார்த்து கொண்டிருந்தால் ஷைத்தான் என்ன செய்வான், அவனை மறக்கடிக்க செய்து விடுவான். எப்படி மறக்கடை செய்வான்? தான் என்ன செய்கிறேன், தன்னுடைய அமல் இபாதாக்கள் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா, தான் இன்று ஜமாத்தோடு ஐவேளை தொழுகைகளை நான் தொழுதேனா, ஒழுங்கான முறையில் அல்லாஹ்வை வணங்கினேன்றா என்ற தன்மையை ஷைத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களிடமிருந்து குறைத்து விடுவான். குறைத்து விட்டால் எங்களை நாங்களே காலப்போக்கில் மறந்து விடுவோம். எங்களுடைய அனைத்து அம்சங்களையும் மறந்துடுவோம். அவன் எங்க போறான், அவன் இந்த டைமுக்கு இந்த நேரத்தில் அவன் என்ன செய்வான், எல்லாவற்றையும் அறிந்திருப்போம். எங்களுடைய நிலைமைகளை பற்றி முழுமையாக மறந்துடுவோம். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான் பாருங்கள். அப்ப எங்களை நாங்கள் மறந்தால் யாரை மறந்துடுவோம்? அல்லாஹ்வை மறந்துடுவோம். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், வலா தகூனு கல்லதீன நஸுல்லாஹ், அல்லாஹ்வை மறந்தவர்களை போல நீங்க ஆகிவிடாதீர்கள். அப்படி ஆகுனீங்களா அன்சாஹும் அன்ஃபுஸஹும், உங்களை நீங்களே மறந்துடுவீங்க. அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் தண்டனைகள் ஒன்று, எங்களை நாங்களே மறந்து விடுவோம். அப்ப கண்ணியமிகு சகோதரர்களே, நான் என்ன செய்கிறேன், என்னுடைய அமல் இபாதாக்கள், என்னுடைய காரியங்கள் எல்லாம் சரிவானாக இருக்கிறதா? ஒவ்வொரு நாளும் உறங்க செல்கின்ற போது இஸ்லாம் என்ன சொல்கிறது, ஒரு முஸ்லீம் உறங்க செல்கின்ற போது அவன் உறக்கத்திற்கு போனால் அந்த உறக்கம் என்பதே ஒரு இபாதாவை சொல்லி, நாங்கள் உறங்க போகும் கூட தலையணையிலே கொண்டு போய் எங்களுடைய தலையை வைக்கும் போது அடுத்தவனுடைய சிந்தனையோடு தான் நாங்கள் உறங்குகிறோம். நாளைக்கு அவனுக்கு என்ன செய்ய வேண்டும், அவனை பற்றி தேட வேண்டும். அப்படித்தான் நாங்கள் என்ன செய்கிறோம், எங்களுடைய நாளை நாங்கள் கழித்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமிகு சகோதரர்களே, துருவி ஆராயக்கூடிய பண்பை நாங்கள் சுமந்தால் எங்களை நாங்களே மறந்து விடுவோம். அடுத்ததாக கண்ணியமிகு சகோதரர்களே, அடுத்த மிக முக்கியமான ஒரு விளைவுகள் ஒன்றுதான், துருவி ஆராயக்கூடிய பண்பு எங்களிடத்தில் வந்துவிட்டால் தஹ்தீமு கயானில் முஜ்தமா, ஒரு சமூகத்தினுடைய அடிவாரத்தை, பேஸ்மெண்ட்டை அப்படியே இந்த துருவி ஆராயக்கூடிய பண்பு உடைச்சிடும். ஒரு சமூகம் எங்கிருந்து உருவாகும், அந்த உருவாகக்கூடிய இடத்தை அப்படியே உடைச்சிடும். எப்படி தெரியுமா, எப்பயும் ஒரு மனிதன் மற்றவர்களுடைய குறைகளைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறான், அவர்கள் என்ன செய்கிறார் என்பதை தான் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், இவனுடைய உள்ளத்தில் இவன் பற்றி என்ன தெரியுமா வரும் எண்ணம், நான் நல்லவன், இவன் நல்லவன் என்ற எண்ணம் வந்துவிட்டால் சில பேர் அந்த பண்பை ஒரு பெருமையா வச்சுக்கொள்வாங்க. உங்களுக்கு இவரை பத்தி தெரியணுமா, இவர்கிட்ட போய் கேளுங்க. ஒருத்தரை பத்தி நமக்கு இந்த ஊர்ல கூடிய எல்லாரையும் பத்தி ஒருத்தர் நல்ல நுழைஞ்சோடு இருக்கிறாருன்னு சொன்னால் அது சில சமயங்களில் நலவுதான். ஆனா பல நூறு இடங்கள்ல அது பிரச்சனை. பல நூறு இடங்கள்ல எல்லாருக்கும் தெரிய வாரது பெரிய பிரச்சனை. அதற்கான செய்தியை நான் பின்னால சொல்லுவேன். அப்போ பாருங்க, ஒரு மனிதருக்கு எல்லாரும் பற்றி அறிவிருந்தால் அவருடைய உள்ளத்தில் என்ன தெரியுமா, ஒரு ஷைத்தான் இயல்பா கொண்டு வருவான், நீ நல்லவன். நல்லா உண்ட புரிஞ்சுக்கொள்ளுங்க, ஒருத்தர் இன்னொருத்தர் பாவத்தை பத்தி உங்கள்கிட்ட பேசுறாரா, குறையை பத்தி பேசுறாரா, அவர் மறைமுகமா உங்கள்கிட்ட ப்ரூஃப் பண்றாரு, நான் அந்த பாவத்தை செய்யலேன்னு. அவர் மறைமுகமா என்ன சொல்றாரு, பாருங்களேன் மக்கள் எல்லாம் இப்படி செய்யறாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் குறைய உங்கள்கிட்ட சொல்றாரா, அவர் என்ன செய்யறாரு, மறைமுகமா தன்னை ப்ரூஃப் பண்றாரு, நான் நல்லவன். அப்ப நான் நல்லவன் என்ற உள்ளம் எண்ணம் எங்கள்கிட்ட வந்துட்டா அடுத்தது என்ன தெரியுமா செய்வோம், தீர்ப்பு கொடுக்கக்கூடிய நிலைக்கு பெற்றுவோம். எப்படி தீர்ப்பு கொடுக்கக்கூடிய நிலை, இவர் நல்ல, இவர் முனாஃபிக், ஆல் குவாலிட்டி இல்லை, இப்படி என்று நாங்க தீர்ப்பு கொடுக்கக்கூடிய நிலைக்கு பெற்றுவோம். தீர்ப்பு கொடுப்பது யாருடைய பண்பு, முராகபா இலாஹியா, அல்லாஹ்வுடைய பண்பு. அப்ப தீர்ப்பு கொடுக்கக்கூடிய நிலைக்கு நாங்கள் ஆளாக்கப்பட்டு விட்டால் என்ன செய்வோம், யாரும் எங்களிடம் சலாம் சொன்னால் கூட நாங்க பேச மாட்டோம். உங்களை பத்தி நான் எப்படி நினைச்சிருந்தா அவர் உள்ளத்துல நினைப்பாரு, மோசமானவன், இப்படி எல்லாரையும் வெறுத்து போனா ஒரு சமூக உருவாக்கத்தை நாங்க அப்படியே உடைக்க சிதைஞ்சு வைத்திரும். எனவே துருவி ஆராய்தல் என்பது பண்பு என்பது மிக பெரும் ஒரு அழிவை எங்களுக்கு கொண்டு வந்துடும். அடுத்ததாக கடைசியான ஒரு விளைவு என்னவென்று சொன்னால், கண்ணியமிகு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு உரை நிகழ்த்துகிறார்கள். அந்த உரையை ஆரம்பிக்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வித்தியாசமான பாணியில் ஆரம்பிக்கிறார்கள். எப்படி என்று சொன்னால், யா மஅஷர மன் ஆமன பிலிசானிஹி வலம் யதுகுல் ஈமானு ஃபீ கல்பி, உள்ளத்தில் ஈமான் இல்லாமல் வெறுமனே நாவினால் மாத்திரம் ஈமானை மொழிந்தவர்களே. எப்படி அழைக்கிறார் என்று பாருங்கள், உள்ளத்தில் ஈமான் இல்லாமல், இஸ்லாம் இல்லாமல் வெறுமனே வாயால இஸ்லாத்தை மொழிந்தவர்களே. யார் இவர்கள்? உள்ளத்தில் ஈமான் இஸ்லாம் இருக்காது, வெறுமனே வாயால பேசுவார்கள், முனாஃபிக்குகள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அழைக்கிறாங்க. அழைச்சிட்டு சொல்றாங்க, இப்ப முனாஃபிக்குகளை பத்தி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன சொல்கிறாங்க, யகூலுன பி அஃப்வாஹிஹிம் மா லைஸ ஃபீ குலூபிஹிம், வாயால பேசுவாங்க, அப்பவே பேசுவாங்க, ஆனா உள்ளத்தில் எதுவும் இருக்காது. முனாஃபிக்குகள் என்று அழைத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லா தக்தாபுல் முஸ்லிமீன், மற்ற முஸ்லிமை பற்றி நீங்கள் குறை பேசாதீர்கள், புறம் பேசாதீர்கள், வலா தத்தபியு ஔராத்திஹிம், அவர்களுடைய ரகசியமான மறைவான அந்தரங்கமான விஷயங்களை தேடாதீர்கள். அப்படி நீங்கள் தேடினீர்கள் என்றால்
என்ன தெரியுமா நடக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சில எச்சரிக்கைகளை சொல்றாங்க. என்ன தெரியுமா நடக்கும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே சொல்கிறார்கள், நீங்கள் தேடினீர்கள் சொன்னால் யத்தபிஉல்லாஹு அவ்ரத்தஹு, நீங்கள் மற்ற மனிதனுடைய குறைகளை தேடினால் அல்லாஹ் உங்களுடைய குறைகளை துருவ ஆரம்பித்து விடுவான். அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் முடிக்கல, கடைசி ஒரு விடயத்தை சொல்றாங்க. இந்த வார்த்தை ரொம்பவும் வெயிட்டான வார்த்தை. இந்த வார்த்தையை நாங்க அடிக்கடி சிந்திக்கணும். பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிறாங்க, அப்படி அல்லாஹ் தஆலா உங்களுடைய குறைகளை துருவ ஆரம்பித்தால் யஃலஹு ஃபீ ஜௌஃபி பைத்தி, உங்களை அல்லாஹ் தஆலா உங்களுடைய நடு வீட்டில் வைத்து இழிவுபடுத்துவான். பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடு வீடுன்னு சொல்றாங்க. இதுல ஒரு நுட்பம் என்ன தெரியுமா, ஹிக்மா என்ன தெரியுமா? உதாரணம் ஒரு உதாரணத்தை வச்சுக்கொள்ளுங்க. நீங்க ஒரு பயணம் போறீங்க வெளியூர்ல, அப்படி பார்த்தோன்னே அப்படி யாரும் இல்லாத பட்சத்தில் நீங்க உடனே சந்தோஷப்படுவீங்க, யாரும் பார்க்கல. அந்த ஏற்பட்ட மானத்துக்கு ஏற்பட்ட பிரச்சனையை விடவும் மிக பெரும் ஒரு நாங்க கவலையா பார்ப்போம், என்ன யாராவது தெரிஞ்சவங்க பார்த்துட்டாங்களான்னு. அப்படி பார்க்கலையா நம்ம சந்தோஷப்படுவோம். இதே நேரத்தில் சிந்திச்சு பாருங்க, உங்களோட ஊர்ல உங்களோட பள்ளி நிர்வாகத்திற்கு முன்னால், உங்களுடைய ஊர்வாசிகளுக்கு முன்னால், உங்களுடைய குடும்பத்திற்கு முன்னால், உங்களுடைய மனைவிக்கு முன்னால், உங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்னால் உங்களோட மானத்துக்கு ஒரு சின்னதொரு பிரச்சனை வந்தாலும் அந்த ஏற்பட்ட மானத்துக்கு ஏற்பட்ட பிரச்சனையை விடவும் எல்லாரும் இதை பார்த்துட்டாங்களே, எல்லாருக்கும் தெரிஞ்சு வைத்திருக்க அந்த வேதனை அது மிகப்பெரியது. அதனால் கண்ணியமே சோதரர்களே, நீங்கள் மற்றவர்களுடைய குறைகளை தேடினால் அல்லாஹ் தஆலா உங்களை எங்கேயோ தெளிவுபடுத்த மாட்டான். நீங்கள் யாருக்கு முன்னால் ஹீரோவா இருக்கீங்களோ, நீங்கள் யாருக்கு முன்னால் கண்ணியமாக இருக்கின்றீர்களோ, நீங்கள் யாருக்கு முன்னால் இப்படி இருக்கிறீர்களோ, அவர்களுக்கு முன்னாலே வைத்து அல்லாஹ் இழிவுபடுத்துவான். அந்த இழிவும் அந்த வேதனையும் அந்த வடுவையும் நாங்கள் என்ன செய்ய முடியாது, காலம் முழுவதும் மறக்க முடியாது. அந்த காலங்கள் கடந்தது பின்னாலும் மனிதர்களோட சகஜமா பேசுவாங்க, ஆனால் உள்ளத்தின் ஓரத்தில் இவர் இப்படிப்பட்டவர், ஒரு காலத்தில் எப்படி செஞ்சார் தெரியும் அப்படின்னு வைத்துக் கொள்வார். எனவே கண்ணியமிகு சகோதரர்களே, அப்படியான மோசமான விளைவுகள் எங்களுடைய வாழ்க்கையில் வருவதற்கு முன்னால் துருவி ஆராய்தல் என்கிற பண்பை நாங்கள் அப்படியே களைந்து எடுத்துடுவோம். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறானே, சொர்க்கவாதிகள் சொர்க்கத்துக்கு செல்கின்ற போது அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வனஸஅனா மா ஃபீ சுதூரிஹிம் மின் கில், அவர்களுடைய உள்ளங்களிலிருந்து குரோதம், வஞ்சகம், பொறாமை இப்படியான கெட்ட குணங்களை அல்லாஹ் களைந்து எடுத்துடுவான். அது மாதிரி இந்த பண்புகளை நாங்கள் உள்ளத்தில் சுமந்தால் இந்த உலகத்தில் நிம்மதி இழப்போம், மறுமையிலும் இழப்போம். உள்ளத்தில் சுமக்காமல் அவைகளை கலைந்தெடுவோம். எனவே கண்ணியமிகு சகோதரர்களே, இந்த ஒரு ஹதீஸ் ரெண்டு விடயத்தை சொல்கிறது. ஒன்று என்ன, ஒரு மனிதனுடைய மானத்தை நீ துருவ ஆரம்பித்தால் அல்லாஹ் உன்னை நடு வீட்டில் வைத்து இழிவுபடுத்துவான். இரண்டாவது அம்சம், துருவி ஆராய்வது முனாஃபிக்குனுடைய பண்பு. இமாம் அபூ ஹாத்திம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், அத்தஜஸ்ஸுஸ் என்பது மின் ஷுஅபின் நிஃபாக், நிஃபாக் என்று சொல்லக்கூடிய முனாஃபிக், அதாவது நயவஞ்சகம் என்று சொல்லக்கூடிய ஒரு மரத்தினுடைய கிளைகளில் ஒன்று. கமா ஹுஸ்னு பன்னி பில்லாஹ் மின் ஷுஅபில் ஈமான், அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொள்வது எப்படி ஈமான் என்று சொல்லக்கூடிய மரத்தினுடைய கிளைகளில் ஒன்றோ, அதே போன்று துருவி ஆராய்தல் என்பது அதாவது நிஃபாக்கினுடைய கிளை என இமாம் அபூ ஹாத்திம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். எனவே கண்ணியமிகு சகோதரர்களே, எப்போதும் இந்த பாவத்தை விட்டும் தூரமான மனிதர்களாக, உள்ளத்தை எப்போதும் நல்ல உள்ளத்தோடு வைத்துக்கொண்டு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய மனிதனாக நானும் நீங்களும் மாற வேண்டும். ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் வாலா. கண்ணியமிகு சகோதரர்களே, முன்னைய குத்துபாவில் இந்த துருவி ஆராய்தல் என்றால் என்ன, அந்த பண்பு எதை குறிப்பிடுகிறது, அந்த பண்பை நாங்கள் உள்ளத்தில் சுமந்து கொண்டால் எப்படியான மோசமான விளைவுகளை எமது வாழ்வில் சந்திருப்போம் என்ற அம்சங்களை நாங்கள் விரிவாக பார்த்தோம். இப்போது எங்களுக்கு கவலை வருகிறது, என்னிடத்தில் அந்த பண்பு இருக்கிறது, என்னுடைய உள்ளம் எப்போதும் அப்படித்தான் இருக்கிறது, மற்றவர்களுடைய விடயத்தில் தான் நான் கூடுதலை கரிசனை செலுத்தி அவர்களுடைய குறையை தேடுகிறேன், இப்போது என்ன செய்வது? முதலாவது தீர்வு, அனீபு இலா ரப்பிக்கும், அல்லாஹ்வின் பக்கம் மீளுங்கள், அதிகமாக இஸ்திக்பார் செய்யுங்கள், உள்ளம் தொடர்பான உள்ளத்தின் உறுதி தொடர்பான பிரார்த்தனைகளை அதிகம் கேளுங்கள். யா அல்லாஹ், அல்லாஹும்ம யா முஸர்ரிஃபல் குலூப், உள்ளங்களை புரட்டுபவனே, ஸர்ரிஃப் குலூபனா அலா தஆத்தி, எப்போதும் உன்னுடைய கட்டுப்பாட்டில் என்னுடைய உள்ளத்தை வைத்து விடு. யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை திரட்டுபவனே, திருப்புபவனே, தப்பித் கல்வி அலா தீனிக், எப்போதும் உன்னுடைய மார்க்கம் எதை சொல்கிறது அந்த தீனில் என்னுடைய உள்ளத்தை உறுதியாக வைத்து விடு. அதிகம் உள்ளத்தோடு தொடர்பான பிரார்த்தனைகளை வேண்டிக் கொள்ளுங்கள். எப்போதும் நீங்கள் நல்ல உள்ளத்தை வைத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது என்ன வழிமுறை என்று சொன்னால், தஜன்னபு சூஇயத்தன், கெட்ட எண்ணங்களை விட்டும் நீங்கள் தூரமாகிக் கொள்ளுங்கள். இப்ப நீங்க சூரா ஹுஜராத் எடுத்து பாருங்க, அல்லாஹ் தஆலா 12வது வசனத்தில் இதை சொல்றான். இந்த தஜஸ்ஸுஸ் என்ற வார்த்தையை சொல்றதுக்கு முன்னால அல்லாஹ் தஆலா ஒரு சர்க்கிள், வட்டமா சொல்றான்.
நாங்கள் லைஃப் ஸ்டைல்னு சொல்லி நாங்கள் எங்களோட சயின்ஸ் பாடத்தில் படிச்சிருப்போம். உதாரணமாக ஒரு தவளையிட வாழ்க்கை வட்டம்னு சொல்லி அது ஃபெஸ்ட்லேருந்து அப்படி ஃபெஸ்டிக்லேருந்து வரும். அது மாதிரி ஒவ்வொரு லைஃப் ஸ்டைலில் படிச்சிருப்போம். அல்லாஹ் தஆலாவும் இந்த துருவி ஆராய்து என்ற பண்பை ஒரு சர்க்கிளாக சொல்கிறான், ஒரு வட்டமா. முதலாவது அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, அழகா அழைக்கிறான், ஈமான் கொண்டவர்களே, இஜ்தனிபு கஸீரம் மினல் எண்ணங்களில் அதிகமானவற்றை தவிர்த்து கொள்ளுங்கள். இதனை நான் ஒரு உதாரணத்தோடு உங்களுக்கு ஒப்பிட்டு சொல்றேன், கற்பனை பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு உதாரணமா நினைச்சு கொள்ளுங்க. உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள வீட்டில் பெண்கள் ஈக்கிறாங்க. உதாரணம், ஒரு பெண்கள் எல்லாம் ஈக்கிறாங்க. ஒரு வீடுன்னு சொன்னா எல்லாரும் இருப்பாங்களே. அப்ப அந்த வீட்டுக்கு, உங்களோட பக்கத்தில் உள்ள வீட்டுக்கு வளமையா மகரிப் தொழுகைக்கு பின்னால அல்லது மகரிப்புக்கு பின்னால இரவு நேரத்தில் ஒரு பைக் வளமையா வருது. வளமையா அந்த பைக் வந்து நிக்குது. எதுக்கு வருதுன்னு உங்களுக்கு தெரியாது. அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வசனத்தை நாங்க சேர்த்து பார்ப்போம். அல்லாஹ் என்ன சொல்றான், ஈமான் கொண்டவர்களே, இஜ்தனிபு கஸீரம் மினல் உங்களுக்கு ஏற்படும் அதிகமான எண்ணங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். முதலாவது அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வட்டம். அப்ப அந்த பைக்கை பார்த்தோன்னே ஒரு நாள் 2 நாள் அந்த பைக்கு தான் நாங்க பெருசா பொருட்படுத்த மாட்டோம். ஒரு வாரம் 2 வாரம்னா வளமையா இரவு நேரத்தில் மட்டும் வருது அந்த பைக். இப்ப எங்களுக்கு நடக்கும் இந்த எண்ண ஓட்டங்கள் அதிகமா மாறும். அல்லாஹ் தஆலா இரண்டாவது சொல்கிறான், ஏன் தெரியுமா நான் தவிர்த்து கொள்ள சொல்கிறேன், இன்ன பாவபன்னி, நீங்கள் எண்ணக்கூடிய சில எண்ணங்கள் பாவமாக உருவெடுக்கும், மாறும். அப்ப நீங்க என்ன தெரியுமா செய்வீங்க, அந்த வாகனத்தை பார்த்துட்டு உங்களோட உள்ளத்துக்குள்ள ஷைத்தான் தவறான எண்ணத்தை கொண்டுருவான், இந்த பைக் இதுக்கு தான் வந்திருக்கும். அப்ப ரெண்டாவது பாவமா மாறிட்டு. மூணாவது அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய சேர்க்கல் என்ன தெரியுமா, வலா தஜஸ்ஸு, துருவி ஆராயாதீங்க. நீங்க என்ன தெரியுமா செய்வீங்க, துருவி ஆராய்வீங்க. 2 கிழமையா 2 வாரமா இந்த பைக் வந்து இரவு நேரத்தில் நிற்குது, ஏன் வருது, துருவி ஆராய்வீங்க. துருவி ஆராய்ந்தால் மனிதனுடைய இயல்பு என்னவென்று சொன்னால், முழுமையான தகவல் எங்களுக்கு எடுத்துக்கொள்ளல. எப்பயும் மற்ற மனிதனை பத்தி முழுமையா அறிஞ்சு கொள்ளல. முழுமையா அறிஞ்சு கொள்ளாத போது அவன் என்ன தெரிவான், தனக்குள்ளே என்ன செய்வான், ஒரு தீப்பை நிகழ்த்திக் கொள்வான். தீப்பொண்டே அவனுக்குள்ள உள்ளத்துக்குள்ள ஒன்றை கிரியேட் பண்ணுவான், இமேஜினேஷன் ஒன்றை உருவாக்கி கொள்வான். எப்படின்னா, இந்த வாகனம் இதுக்காகத்தான் வந்தது. அப்ப அல்லாஹ் தஆலா 4வது சர்க்கிள் வட்டத்தில் சொல்கிறான் என்னவென்று சொன்னால், வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா, ஒருவருக்கு ஒருவர், நீங்கள் ஒருவரை பற்றி ஒருவர் நீங்கள் புறம் பேசாதீர்கள். நீங்கள் கலெக்ட் பண்ண அவ்வளோ அம்சமிக்கு தான் அந்த வாகனத்தை பத்தி, அவ்வளோத்தையும் நீங்க உள்ளத்துல நீங்க ஒரு தவறான சிந்தனையில உள்ளத்துல வச்சிருப்பீங்க. மனிதன் இயல்பு எப்பயும் அதை உள்ளத்துல வச்சிருக்க மாட்டான், அடுத்தவன்ட சொல்லுவான், நீங்க மற்றவங்கள்ட்ட போய் புறம் பேசுவீங்க. அப்ப பாருங்க கண்ணியமிகு சகோதரரே, அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வட்டத்துல ஆரம்பமா இந்த பாவம் ஏற்படக்கூடிய அம்சமா எது இருக்குது, அதிகமான எண்ணங்கள் தான். எனவே கெட்ட எண்ணங்களை தவிர்த்து கொள்ளுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறாங்க தெரியுமா? பாருங்க, அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் தெளிவான முனாஃபிக்குகளோட தலைவன். இந்த மறைச்சு கிரச்செல்லாம் சஹாபால அறிஞ்சு கொள்ளல, தெளிவான முனாஃபிக். அந்த சஹாபாக்கள் மத்தியில் அவன் தெளிவான முனாஃபிக் என்று பேர் சொல்லப்பட்டவன். அப்படிப்பட்டவன் மரணித்த போதும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே அவருடைய மகன் வருகிறார், யா ரசூலுல்லாஹ், என்னுடைய தந்தை மரணித்து விட்டார், உங்களுடைய ஆடையை தாருங்கள் என்னுடைய தந்தைக்கு கஃன் செய்வதற்கு. அல்லாஹ்வுடைய அலம் யுகஃபினு ரசூல பிகமிசி, அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய ஆடையை எடுத்து அந்த முனாஃபிக்கு கஃன் செய்ய கொடுத்தார்கள் சொன்னார். கண்ணியமிகு சகோதரர்களே, தெளிவான முனாஃபிக் என்று தெரிந்த அவனின் விடயத்தில் கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஒரு நல்ல எண்ணத்தோடு வாழ்ந்திருக்கிறார் என்பதை நினைச்சலாம், நாங்கள் புரிஞ்சு கொள்ளலாம். அடுத்ததாக கண்ணியமிகு சகோதரர்களே, இறுதியான ஒரு அம்சம் என்னவென்று சொன்னால், நமது வாழ்க்கையில் கொண்டிருக்க வேண்டிய ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பண்பு என்னவென்று சொன்னால், சில விடயங்களை பற்றி அல்லாஹு தஆலா எங்களுக்கு அறிவு தராதது எங்களுக்கு செய்த அல்லாஹ் அருள்களில் ஒன்று. எல்லா விடயங்களையும் பற்றி அறிவையும் அல்லாஹ் எங்களுக்கு தரலே, அது அல்லாஹ் எங்களுக்கு செய்த மிக பெரும் நிஅமத்துகளில் ஒன்று. நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு எல்லா அம்சங்களையும் பற்றிய அறிவு உங்களுக்கு இல்லையா, ரஹ்மத்தல் லக்கும், அல்லாஹ் செய்த அருளாக நினைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால், சில அம்சங்கள் அது எங்களுக்கு தெரியாது, அதை தேடி நாங்கள் தெரிய முற்பட்டா சில சமயங்களில் அதுவே எங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தலையிடியா வந்துடும். ஒரு ஹதீஸை சொல்லி என்னுடைய உரையை முடிச்சு கொள்றேன். அம்ர் இப்னு ஆஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, ஒரு நல்ல சஹாபி, அல்லாஹ்வுடைய தூதரோடு அவர் நெருங்கி பழகினார். அந்த பழகின அந்த நெருக்கத்தை வச்சு அவர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல போய் ஒரு கேள்வியை கேட்கிறார். என்ன கேள்வி? யா ரசூலுல்லாஹ், அய்யுன் நாஸி அஹப்பு இலைக், மனிதர்களில் உங்களுக்கு ரொம்பவும் விருப்பத்துக்குரியவர் யார் யா ரசூலுல்லாஹ்? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லை யா ரசூலுல்லாஹ், மினர் ரிஜால், ஆண்கள் உங்களுக்கு யாரை பிடிக்கும்? அபூஹா, அவருடைய தந்தையான அபூபக்கர் எனக்கு பிடிக்கும். இவர நோக்கம் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லுவாங்க, அந்த பழகின இன்னும் இதை வச்சு, அந்த பழகின நெருக்கத்தை வச்சு இவரை போய் கேட்ட கேள்வி. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அபூபக்கர் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். அடுத்த யார சொல்லலாம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அடுத்த யார சொல்லலாம், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள். அடுத்த இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்க கொண்டு சொல்கிறார்கள். இவருடைய பெயர் வரவில்லை.
கனிமிகு சகோதரர்களே, இந்த ஹதீஸ் வேற படிப்பினைகளை தரும். எங்களுக்கு தேவையான அம்சம் என்னன்னு சொன்னால், இவர் இந்த கேள்வியை கேட்காமல் இருந்திருந்தால் ஏதோ ஒரு உள்ளத்தின் மூலையில் அல்லாஹ்வுடைய தூதர் என்னைத்தான் விரும்புகிறார் என்ற எண்ணத்தில் வாழ்ந்துட்டு போய்த்திருக்கலாமா இல்லையா? அப்படி என்று சொன்னால் கனிமிகு சகோதரர்களே, சில விடயங்கள், சில மனிதர்களை பற்றி, சில அம்சங்களை பற்றி எங்களுக்கு தெரியாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. அப்படி தெரிந்து கொண்டால் அதுவே எமது வாழ்க்கையில் மிக பெரும் சோதனையாக மாறிவிடும். எனவே கனிமிகு சகோதரர்களே, இந்த துருவி ஆராய்தல் இந்த சம்பந்தமான விளக்கத்தை நான் உங்களுக்கு முழுமையாக வைத்திருப்பேன் என நான் நம்புகிறேன். எப்போதும் நாங்கள் உள்ளத்தை நல்ல உள்ளமாக வைத்துக் கொள்வோம். சலீமு சதுர், எப்போதும் நல்ல உள்ளத்தோடு வாழ்வதுதான் இந்த மறு உலக வெற்றியை தீர்மானிக்கும். எனவே நல்ல உள்ளத்தோடு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் வழங்க வேண்டும். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.